கருணையே வடிவான அந்த குமரன் கருணையான முகத்தோடு என்னை பார்ப்பதற்கு மக்கள் சிரமப்பட வேண்டியது இல்லை என்று சொல்லி இங்கே மலை மீது காட்சி கொடுக்கவில்லை, கடல் மத்தியில் காட்சி கொடுக்கிறார். வாக்குண்டாம், நல்ல மனம் உண்டாம், மாமலரால் நோக்குண்டாம், மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமற் சார்வார் தமக்கு. சிந்தனை உனக்கு தந்தேன், திருவருள் எனக்கு தந்தாய், வந்தனை உனக்கு தந்தேன், மலரடி எனக்கு தந்தாய், பைந்துணர் உனக்கு தந்தேன், பரகதி எனக்கு தந்தாய், கந்தனை பயந்த நாதா கருவையில் இருக்கும் தேவி. எல்லாமல்ல இறையருளாலே திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் கந்தசஷ்டி விழாவினை சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய விழாக்குழுவை சார்ந்த சான்றோர் பெருமக்களே, மரியாதைக்குரிய தக்கார் ஐயா அருள்முருகன் அவர்களே, இணை ஆணையர் ஐயா ஞானசேகரன் அவர்களே, இந்த விழாவிலே தங்களது ஒத்துழைப்பை தந்து கொண்டிருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களே, காவல்துறையை சார்ந்த அன்பர்களே, ஒலி அமைப்பை சிறந்த முறையிலே தந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு தம்பி அவர்களே, எல்லாவற்றிற்கும் மேலாக இங்கே முருகப்பெருமானினுடைய திருவருளை பெறுவதற்காக பல ஊர்களிலும் இருந்து இங்கு வந்து சிரமத்தையும் பொருட்படுத்தாமல், நாங்கள் பேசுகிற சிரமத்தையும், அதாவது நான் பேசுகிற சிரமத்தையும் பொருட்படுத்தாமல் பொறுமையோடு கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பக்த கோடிகளே, உங்கள் அனைவருக்கும் அடியேனின் சிரம் தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாவற்றிற்கும் மேலாக சிற்றறிவில் கடைப்பட்ட அடியேனுக்கும் இந்த திருச்சபையிலே தொடர்ந்து வாய்ப்பளித்து கொண்டிருக்கக்கூடிய குமாரபாளையம் JKK ரங்கம்மாள் அறக்கட்டளையினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அம்மா என் செந்தாமரை அவர்களுக்கும் என்னுடைய தாழ்மையான வணக்கத்தினை தெரிவித்து, இன்றைய தினம் குருவே சரணம் என்கின்ற தலைப்பிலே முருகப்பெருமானினுடைய திருவருளை வேண்டி இன்றைக்கு நாம் முருகப்பெருமானினுடைய பெருமைகளை சிந்திக்க இருக்கிறோம். மகாகவி பாரதியார் பாடுகின்ற பொழுது, பக்தியினாலே இந்த பாரினில் எய்திடும் மேன்மைகள் பார், முதல்ல சித்தம் தெளியும் அப்படிம்பார். பக்தி என்ன செய்யுமா? இந்த சித்தத்தை தெளிவிக்கும். மனம் சொன்னபடி அமையும். இன்னைக்கு மனசு சொன்னபடி கேட்கறதில்ல. எல்லாருக்கும் இறைவன் இயல்பாகவே 6 அறிவை தந்தாலும் இன்றைக்கு அவ்வப்போது அந்த அறிவானது சுடர்விடாமல் இருக்கிறது. அந்த அறிவு சுடரணும். நல்ல அறிவை நாம் பெறணும்னா முருகப்பெருமானினுடைய அருள் நமக்கு என்ன பண்ணணும்? அனுகிரகம் பண்ணணும். என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்க, இவ்வளோ நேரம் காத்திருந்து இப்படி அறிவு சுடர் விடலையே அப்படின்னு யாரும் நினைக்கக்கூடாது. காரணம் என்னன்னா, சமீபத்தில் கிட்டத்தட்ட ஒரு 2015 துருக்கியில் ஒரு ஆய்வு செய்கிறாங்க. என்ன ஆய்வுனா, நடந்தது ஒரு மலை பிரதேசத்துக்கு கீழே நிறைய ஆடுகள் மேய்ந்து கொண்டிருந்தது. நிறைய ஆயிரக்கணக்கான ஆடுகள் மேய்ஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. இந்த ஒரு ஆடு, வழிநடத்துகிற ஆடு என்ன பண்ணுச்சுன்னா, அந்த மலை மேலே ஏறி பக்கத்தில் இருந்த இன்னொரு மலைக்கு தாவ முயற்சி செஞ்சிச்சு. அந்த முயற்சி என்ன செஞ்சதான், தோல்வி அடைஞ்ச உடனே அந்த ஆடு மலை மேலிருந்து கீழே விழுந்து இறந்து போனது. ஆனால் அந்த ஆட்டை பின்பற்றி சென்ற மற்ற ஆடுகளும் என்ன செய்தது? அது முயற்சி செஞ்சதெல்லாம் அதுக்கு தெரியாது. அது எப்படி கீழே விழுந்ததோ அதே போல் மேலிருந்து கீழே விழுந்து இறந்து போனதான். இப்படி இறந்து போன ஆடுகளினுடைய எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 1500 ஆடுகள் ஒரு ஆட்டை பின்பற்றி இத்தனை ஆடுகளும் என்ன செய்ததான்? மடிந்து போனதான். இன்றைக்கும் அப்படிதான். எங்கோ ஒரு மூலையிலே யாரோ எவரோ ஏதோ சொல்கிறார்கள். அதை நமக்கு ஒத்து வருதா ஒத்து வரலையா, நாம் ஏன் கடைபிடிக்கணும், அதையெல்லாம் சிந்திக்காம யாரோ ஒருவர் இயக்க அதன்படி இயங்குகிற கூட்டம் இன்றைக்கு அதிகரித்து கொண்டிருக்கிறது. அதனால தான் முருகப்பெருமானினுடைய அருள் வேணும். ஞானம் இருந்தால் மட்டும்தான் நமக்கு எது சரி எது தவறு அப்படிங்கிற ஒரு தெளிவு ஏற்படும். அதனால தான் அன்னகிரி சுவாமிகள் ரொம்ப அழகாக பாடினார். என்னை போல எனக்கு முருகப்பெருமான் அனுகிரகம் செய்ததை போல, இரக்கம் செய்ததை போல, யாமோதிய கல்வியும் ஞானமும் தானே பெற வேலவர் தந்ததனால் பூவேல் மயலற மெய்ப்புணர்வீர் நாவால் நடவேல் நாமேல் நடவீர் இனியே நாவால் நடக்கணுமா? எப்படி நடக்க முடியும்? முருகப்பெருமானினுடைய திருப்புகளை பாடணும்.
முருகப்பெருமானினுடைய திருப்புகழை பேச பேச என்னை போல இறைவன் எனக்கு அருளியதை போல, எனக்கு இறங்கியதை போல உங்களுக்கும் இறங்கி முருகப்பெருமான் அருள் புரிவான் என்று ரொம்ப அற்புதமாக பாடியிருக்கார். அதனால்தான் குரு அப்படிங்கிறதுக்கு கூணா அஞ்ஞானம், ரூணா நீக்குபவர். அதே போல் ஆசிரியர் அப்படின்னா ஆசுனா தவறு, இரியர்னா திருத்துபவர். அந்த காலத்துலலாம் பள்ளிக்கூடத்துக்கு என்ன பெயர்? சீர்திருத்த பள்ளி. தவறுகளை சீர்திருத்துறதுக்கு தான் பள்ளி, ஒரு ஒழுக்கத்தை பிள்ளைகளுக்கு தருவதற்கு தான் பள்ளி. அப்போ அந்த குருன்னா நிறைய குருக்கள் உண்டு. போதனா குரும்பாங்க, போதிக்கக்கூடிய எல்லோருமே குரு தான். அடுத்ததாக ஞான குரு அப்படின்னு சொல்லுவாங்க, அடுத்து தேவகுருன்னு சொல்லுவாங்க, அசுரகுருன்னு சொல்லுவாங்க. இதில் தேவகுரு யாரு? இன்னைக்கு பாருங்க, ஆலங்குடியில் குரு பார்வைக்காக காத்து கிடக்கிறோமா இல்லையா? அவருக்கு வியாழன்கிற பேரும் உண்டு, பிரகஸ்பதி, வடமொழியில் பிரகஸ்பதின்னு சொல்லுவாங்க. ஆலங்குடியில் இருக்காரு பாருங்க, குருத்தலம்னு சொல்கிறோம். இதுவும் குருத்தலம் தான். காரணம், வியாழ பகவான் இங்கிருந்து சூரனினுடைய வரலாற்றை முருகப்பெருமானுக்கு சொன்னார். அதனால் ஆலங்குடிக்கு போக முடியலேன்னு யாரும் என்ன பண்ண வேண்டாம், கவலையே பட வேண்டாம். நாம் இருக்கிறதே குருத்தலம் தான். அதனால் ஏதாவது பிரச்சனைனா, அறிவு வேணும்னா சேர்த்து வணங்கிட்டு போயிடலாம், வேண்டிக்கிட்டு போயிடலாம். வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அங்கே போய்க்கலாம். அப்போ அசுர குரு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன். இப்போ போதனா குரு, வியாழ பகவான் யாரு? தேவகுரு, அசுரகுரு. அப்போ இதுக்கும் மேலே ஒரு குரு இருக்கார். அவர் யாருன்னா அவர்தான் ஞான குரு. அந்த ஞான குரு யாரு? ஞான பண்டிதனாகிய முருகப்பெருமான் தான் ஞான குரு, ஞானத்தை வழங்கக்கூடியவன். அதை ரொம்ப அற்புதமாக பாடுவாங்க பாருங்க. முதலாக சனாகதி முனிவர்கள் இப்படி மனம் அடங்காமல் வேதங்களை ஆகமங்களை எல்லாம் படிச்சுட்டு மனசை கட்டுப்படுத்த முடியலை, தெளிவு கிடைக்கலன்னொன்னு யார்கிட்ட போய் தெளிவு பெறணும்னு நினச்சாங்களாம்? முக்கட்பரமனாகிய சிவபெருமானிடத்திலே தெளிவு பெற போய் நின்னாங்க. அப்போ முக்கட்பெருமான் என்ன செய்தாரா? மோன நிலையிலே, ஆலமர் செல்வர்னு சொல்லுவோம் சிவபெருமான, கல்லாள மரத்தின் கீழே தென்முகமாக அமர்ந்து மோன நிலையிலே சின்முத்திரை காட்டி அவர்களுக்கு ஞானத்தை உபதேசித்தாராம். வார்த்தையாலெல்லாம் சொல்லலை. காரணம், அதை வார்த்தையால் விளக்க முடியாது. அதனால தான் கச்சியப்பர் பாடும் பொழுது சொன்னார், நன்னல மைந்தர்கள் ஞானபோதகம் சொன்னடை அன்று, அது சொல்ல முடியாது, துயரம் நீங்கியே நும்தமை உண்ணுதலே, உனக்குள்ளே நீ அதை சிந்திக்க வேண்டும். அதைத்தான் யார் செய்தார்? சிவபெருமான் செய்தார். இந்த சின்முத்திரைங்கிறது என்ன? இப்படி இருக்கும் இந்த சின்முத்திரை, எல்லாரும் பார்த்துருப்பீங்க, எல்லாருக்கும் தெரியும். அந்த சின்முத்திரை என்ன, எதை உணர்த்துகிறது? பதி, பசு, இந்த 3 விரல் பாருங்க, நடுவிரல், மோதிர விரல், இந்த சுண்டு விரல், இது 3ம் பாசங்கள்னு சொல்லுவாங்க நம்முடைய பெரியவர்கள். இந்த கட்டை விரல் தான் பதி, பதியாகிய இறைவனை குறிக்கும். இந்த ஆள்காட்டி விரல் சொல்கிறோம்ல, இது எது? பசு. பசுன்னா நாம எல்லாரும். கிருஷ்ணன் அங்கே பார்த்தீங்கன்னா கோகுலத்தில் பசுமேச்சார்னா என்ன பொருள்னா ஆன்மாக்களை மேய்த்து கொண்டிருந்தார், வழி நடத்தினார்னு பொருள். முருகப்பெருமான் அடிக்கடி மாடு மேய்ப்பதை போல பல திருவிளையாடல்களை நடத்தினானா என்ன பொருள்? நம்மளை மேய்க்கிறான்னு பொருள். நம்ம அவ்வளவா கட்டுப்பட மாட்டோம், அதனால் கையில் பிரம்பெடுத்து நம்மை கட்டுப்படுத்துகிறான்னு பொருள். அப்போ பசு நாம. இப்போ நம்மை சேர்ந்திருக்கும் இந்த பாசங்கள், அது என்ன? ஆணவம், கண்மம், மாயை. அது திருமூலர் ரொம்ப அற்புதமாக சொல்கிறாரு பாருங்க. பதி பசு பாசம் எனப்பகர் 3, பதியினை போல் பசு பாசம் அனாதி. இது எல்லாமே எப்போ தோன்றியதுன்னு தெரியாது. பாசமாக இருந்தாலும், பசுவாக இருந்தாலும், பதியாக இருந்தாலும் அனாதி. அது எப்பொழுதும் இருந்தது, யாரும் படைக்கலை. ஆனால் துன்பம் தீரணும்னா பதி பசு பாசம் எனப்பகர் 3 பதியினை போல் பசு பாசம் அனாதி. அவ்வளவு சீக்கிரமாக இந்த பதியினை சென்று அணுகா பசு பாசம், இது அவ்வளவு சீக்கிரமாக இங்கே போகாது, இந்த பாசங்கள் போக விடாது. அதனால தானே அனகிரி சுவாமிகள் பாடுகிறார், வளைப்பட்ட கை மாதோடு மக்கள் என்னும் தலைப்பட்டு அழிய தகுமோ தகுமோங்கிறார் முருகப்பெருமானை பார்த்து. நான் எத்தனை காலத்துக்கு தான்ப்பா இப்படி மனைவி, மக்கள், வீடு, மனைன்னு இப்படி சுற்றி சுற்றி வர்றது, இந்த தலையிலிருந்து என்னை விடுவிக்க மாட்டாயான்னு கேட்குறாரு. அப்போ இது அவ்வளவு சீக்கிரமாக இந்த பதியோடு பாசம்
பசு சேராது. ஒருவேளை முயற்சி செய்தால், ஆர்வம் இருந்தால் என்ன ஆகுமா? பதியினை சென்று அணுகா பசு பாசம் பதி அணுகில். இப்படி சேர்ந்துட்டுனா இந்த பசு பாசம் இந்த பாசங்கள் தனித்து விடப்படும். இதால் துன்பம் இருக்காது. அதனால தான் துன்பம் தீரணும்னா நம்ம கேட்குறோம்ல முருகப்பெருமான்கிட்ட, அப்பா துன்பம் தீரு. துன்பம் தீரணும்னா பிறவி இருக்கக்கூடாது. அதைத்தான் வள்ளுவர் சொன்னார், தனக்கு உவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தாருக்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. மனக்கவலை மாறணும்னா பிறவி இருக்கக்கூடாது, வினைகளை செய்யக்கூடாது. அப்போ நம்ம வினையை செஞ்சுக்கிட்டு தானே இருக்கோம். அப்போ நல்லா இருக்கணும்னா என்ன செய்யணும்? நல்ல வினைகளை செய்யணும். அதனால தான் சொல்லுவாங்க பாருங்க, அன்னமிட்ட பேரெல்லாம் அநேக கோடி வாழவே. அன்னதானத்தில் பங்கு கொள்றீங்களா? அவங்க சந்ததிகள் அநேக கோடி வாழும். இப்போ திடீர்னு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு கையில் ஏதாவது எனக்கு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா சொர்ணத்தை கொண்டு வந்து கொடுக்குறீங்க. சொர்ணம்னா என்ன? தங்கம். அம்மா சொல்கிறாங்க தங்கம் விற்கிற விலையில கொடுத்துருவோமா அம்மா அப்படிங்கிறாங்க. சொன்னமிட்ட பேரெல்லாம் ஒரு வேளை கொடுத்தா என்ன செய்யலாமா? இந்த நிறைய பேர் செய்வாங்க பாருங்க, தாலிக்கு தங்கம் அப்படின்னு கொடுப்பாங்க. இந்த வசதி இல்லாத பெண்களுக்கெல்லாம் திருமணம் செய்து வைக்கிறதுக்கு நீங்கள் நிறைய வசதி இருந்தால் முயற்சி பண்ணலாம், தாலி எடுத்து கொடுக்கலாம். அப்போ சொன்னமிட்ட பேரெல்லாம் துரைத்தனங்கள் பண்ணலாம். என்ன பண்ணலாமா? நாட்டை ஆளக்கூடியவர்களாக மீண்டும் பிறக்கலாம். அதிலெல்லாம் ஒரு சூட்சமம் இருக்கு. அப்போ இறைவன் சொல்றான் பாருங்க, அருணகிரி சுவாமிகள் சொல்றாரு, இந்த உலகத்தில் எல்லாருக்கும் ஞானத்தை போதிக்கக்கூடிய ஆதி குரு யாருன்னா சிவபெருமான் தான். ஆனால் அப்படிப்பட்ட சிவபெருமானுக்கே யார் குருவா இருந்தா? முருகப்பெருமான் தான். அதனால தான் அவனுக்கு சிவகுருநாதன், சிவனுக்கே குருவாக இருந்தான். குருநாதன்னா அவனுக்கு மேலே ஒரு தலைவனே இல்லை. ஞானாசிரியன் அப்படின்னு பேர், ஞானத்தை போதிப்பவன் பேர். அப்போ எதனால் முருகப்பெருமான் அவருக்கு குருவாக ஆகக்கூடிய நிலை ஏற்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் எல்லாரையும் படைப்பவர் யாருன்னா பிரம்மர் தான். எல்லாருக்கும் தெரியும். பெரியவர்கள்லாம் சொல்லுவாங்க, ஏதாவது கவலைப்பட்டா எழுதா குறைக்க அழுதா வருமாம்பாங்க. ஏன்? அனுப்பும் பொழுதே பிரம்மனை எழுதாமல் விட்டுட்டான். என்னம்மா? தலையெழுத்து பிரம்மா. எழுதா குறைக்க அழுதாள் வருமா அப்படின்னு கேட்பாங்க பெரியவங்க. எழுதலை. அப்போ அவன் எழுதி இருந்தால் தான் நமக்கு ஒன்று கிடைக்கும். அதை தான் பெரியவர்கள் என்ன சொல்கிறாங்க, வினைகளில் 3ல் பிராப்தம் அப்படிம்பாங்க. இந்த பிறவியில் நாம் அனுபவிக்கிறதுக்கு பேர் என்ன? பிராப்த வினை. வரும்போதே கொண்டுட்டு வந்திருக்கோம். அதனால தான் எல்லாத்துக்கும் கொடுத்து வச்சிருக்கணுங்கிறாங்க. இப்போ என்ன அனுபவிக்கணுங்கிறத கொண்டுட்டு தான் வந்திருக்கோம். அப்போ அந்த பிராப்தம் இல்லைன்னா எதையும் அனுபவிக்க முடியாது. அப்போ யார் யார் எதை எதை அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிறத எழுதுறது யார் அப்படின்னா பிரம்மா, நான்முகன். அவன் என்னைக்காவது நினச்சிருப்பானா நம்ம தலையில் என்ன எழுதியிருக்குன்னு? நினச்சி பாருங்களேன். எல்லாருக்கும் தலையெழுத்தை எழுதுறவன் என்னைக்காவது ஒரு நாள் நம்ம தலையில் என்ன எழுதியிருக்குன்னு அவன் நினச்சி பார்த்துருப்பானா? பார்க்கல. அவன் என்ன நினச்சிக்கிட்டான்? படைப்பவன் நான். அப்போ எனக்கு மேலே ஒருத்தவன் இருக்கவே முடியாது அப்படிங்கிற ஆணவத்தோடு திரிந்து கொண்டிருந்தான். அப்படி ஆணவத்தோடு என்ன செய்தான்? அலைந்து கொண்டிருந்தான். ஆனால் ஒரு முறை கைலைக்கு போய் முக்கட்பரமனை வணங்கிட்டு வெளியில் அந்த திருகோபுர வாயிலை அடைகின்ற பொழுது முருகப்பெருமான் என்ன செய்தாராம்? நவ வீரர்களோடு விளையாடிட்டு இருக்கார், சின்ன பிள்ளை மாதிரி. அப்படின்னா என்ன பொருள்? இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன்னோட விளையாட போகிறேன் அப்படிங்கிறத முருகப்பெருமான் சொல்லாமல் சொன்னார். இவனுக்கு புரியல. ஆனால் இவன் என்ன செஞ்சான்? முருகப்பெருமான் நிகழ்த்திய பல திருவிளையாடல்களை பார்த்தவன். ஆனாலும் ஆணவம் சும்மா விடுமா? என்ன செய்தானா? வெளியில் வந்து இவன் சிறுவன் தானே, இவன் சின்ன பிள்ளை தானே, இவனுக்கு தலை கவிழ்ந்து வணக்கம் சொல்லணுமா? நாம பிரம்மா, சும்மா ஒப்புக்கு என்ன இருந்தாலும் சிவ புதல்வன் இல்லையா? என்ன இருந்தாலும் பெரிய இடத்து பிள்ளை பகைச்சிக்கலாமா? பெரிய இடத்து பிள்ளைய பகைச்சிக்கிட்டா பெரிய இடத்தை பகைச்சிக்கிட்ட மாதிரி தானே. போகிற போக்கில் ஒரு வணக்கத்தை போட்டுட்டு போகணும், தலை கவிழாமல். மனசுக்குள்ளே இதை நினச்சிக்கிட்டு வெறும் கையை மட்டும் கூப்பி வணங்கியது முருகப்பெருமானுக்கு தெரிந்தது. அவனுக்கு தெரியாதா? அவனுக்கு தெரிந்தது. வாங்கன்னு சொன்னான், வந்து நின்னான்.
நீங்கள் யாருன்னு கேட்டான். பிரம்மா அப்படின்னா. பிரம்மானா படைப்பவன். எதை கொண்டு படைக்கிறீர்? வேதங்களை கொண்டு படைக்கிறேன். வேதங்கள் என்ன? ரிக், யஜுர், சாம, அதர்வன. அதனால தான் எனக்கு நான்முகன்னு பேர். 4 வேதங்கள் எனக்கு முகங்கள். அப்படியா? சரி, அந்த வேதத்தில் ஒன்று எடுத்து சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்ன உடனே அவன் என்ன செய்தான்? எல்லாத்துக்கும் எல்லா மந்திரங்களையும் சொல்லும் பொழுது என்ன செய்யணும்? ஓம் சொல்லி தான் தொடங்கணும். காரணம் அதுதான் பிரணவம், குடிலை மந்திரம். அது இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. மந்திரங்களும் கிடையாது, மனுஷங்களும் கிடையாது, மகான்களும் கிடையாது, யாரும் கிடையாது. அதில் இருந்து தான் எல்லாரும் தோன்றுகிறார்கள். அப்போ அவன் என்ன செய்தான்? ஓம்னு ஆரம்பிச்சான் பாருங்க. முருகப்பெருமான் நிறுத்து நிறுத்துன்னார். இப்போ அவன் எதிர்பார்க்கல, எதுக்கு இப்போ நிறுத்துன்னு சொல்கிறாருன்னு. முதல்ல இந்த ஓம் இருக்கு இல்லையா, இந்த ஓமுக்கு என்ன பொருள்னு சொல்லிட்டு அப்புறம் தொடங்குனார். என்ன சொன்னார்? முதல்ல இந்த ஓம் இருக்கு இல்லையா, இதுக்கு என்ன பொருள்னு சொல்லிட்டு அப்புறம் நீ மந்திரத்தை தொடங்குனோன்னு இவனுக்கு ஒன்றும் புரியலை. இந்த ஆணவம் வந்துட்டு பெரியவங்க சொல்லுவாங்க பாருங்களேன், பதட்டத்தில் இருந்தால் அண்டாவில் கூட கைவிட முடியாதான். அண்டா எவ்வளோ பெருசு, இவ்வளோ பெருசு. ஆனால் அந்த பதட்டத்தில் இவ்வளோ பெரிய அண்டாவில் கூட கைவிட முடியாது. ஏன்னா மனசு எங்கேயோ போயிடும், கொந்தளிச்சுக்கிட்டு கிடக்கும். அதனால தான் பெரியவங்க கொஞ்சம் ஆற அமர போடும்பாங்க. ஏன் அவசரப்படுற, கொஞ்சம் ஆற அமர போடு அப்படிம்பாங்க. அதை இவன் என்ன செய்கிறான்? யோசிக்கிறான். படித்தோமே, எங்கே அந்த ஓமுக்கு என்ன அர்த்தம்னு தெரியலையே அப்படின்னு இவன் என்ன செய்கிறான்? 2 கண் இல்லை, 8 கண் இல்லையா, 8 கண்ணை உடையவன். அப்படி சுருட்டி சுருட்டி பார்க்குறான். படித்ததையெல்லாம் பரட்டி பரட்டி பார்க்குறான். கண்ணுக்கு ஒன்றுமே தென்படலை. முகத்தில் ஒன்றதா ஓம் என்னும் பிரணவ எழுத்தை உடைய முருகன் என்ன சொன்னானா? முன்னெழுத்தினுக்கோர் பொருள் உரைதி. அப்புறம் தொடருன்னா இவன் என்ன செஞ்சானா? விருட்டி பார்க்கிறானா, வெள்கினானா, வருத்தப்பட்டானா. ஐயோ, இந்த நேரத்தில் இது வரமாட்டீதேன்னு சங்கடப்பட்டு தலை குனிந்து நின்றானா. அப்போ கச்சியப்பர் சிவாச்சாரியார் சொல்கிறாரு, வேதங்களுக்கு தலைவனவன், தூமரைக்கெல்லாம் ஆதியும் அந்தமும் சொல்லும் ஓம் எனப்படும் ஓரெழுத்து உண்மையை உணரான். இந்த ஒரு எழுத்துக்கு என்னன்னு தெரியாமல் அவன் போயிட்டானே. மாமலர் பெரும் கடவுளும் மயங்கினான் என்றால், நாம் இப்படி கொஞ்சம் திருப்புகழில் ஒரு 10 பாட்டை படித்து வச்சுக்கிட்டு, அலங்காரத்தில் ஒரு 5 பாட்டை படித்து வச்சுக்கிட்டு, அவர் எழுதினார் 10,000, அன்னகிரிநாதர் 16,000 என்று உரைசை திருப்புகழை ஓதிர் பரகதிக்கு அஃது ஏணி அருட்கடலுக்கு ஏற்றம் மனத்தளர்ச்சிக்கு ஆணி பிறவிக்கு அறம். 16,000 பாட்டு அவர் எழுதி வச்சிருக்காரு. நமக்கு தெரிஞ்சது 10 பாட்டோ 15 பாட்டோ, அவ்வளோதான். அங்கங்கே இப்படி பிச்சு பிச்சு ஒரு 10 பாட்டை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு நாம் தான் பெரிய அறிவாளி மாதிரி நினைக்கிறியே அப்படின்னு யார் சொல்கிறா? கச்சியப்பர் சொல்கிறார். ஆதியும் அந்தமும் சொல்லும் ஓம் எனப்படும் ஓரெழுத்து உண்மையை உணரான் மாமலர் பெரும் கடவுளும் மயங்கினான் என்றார். நாம் இனி சில அறிந்தனம் என்பது நகையேங்கிறார். சிரிச்சுக்கணும், அவ்வளோதான் அப்படிங்கிறார். அப்போ உடனே என்ன செய்தார்? ஒரு படைப்பவனுக்கு எல்லாத்துக்கும் முதலான ஈசன் மேவரும் பீடமா ஏனையோர் தோற்றும் வாசமா எல்லா உயிருக்கும் முதலாய் காசி தன்னிடை பிறப்பவருக்கு எம்பிரான் கலரும் மாசில் தாரக பிரம்மமாம் அதன் பயன் ஆய்ந்தான். உனக்கே தெரியலையே, உன்னால் படைக்கப்படக்கூடிய உயிர்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி முருகப்பெருமான் என்ன செய்தார்? ஆசிரியர்கள்லாம் ஏதாவது தெரியலன்னா முதல்ல என்ன செய்வாங்க? அப்படி கொட்டு வைப்பாங்க, நறுக்குன்னு கொட்டு வைப்பாங்க. அது நல்லது. இன்றைக்கெல்லாம் அடிக்கலாம் முடியாது, எந்த உரிமையும் இல்லை. வகுப்புலையும் அடிக்க முடியல, வீட்லேயும் அடிக்க முடியல, நம்மளே அடிச்சுக்க வேண்டியதான். கோவம் வந்தால் என்ன செய்யலாம்? வீட்லேயும் அடிக்க உரிமை கிடையாது. ஏன்னா நம்ம எல்லாம் அந்த வெளிநாட்டில் இப்போல்லாம் அப்படி தான். பிள்ளைகளெல்லாம் அடிக்க மாட்டாங்க, கேள்வி கேட்க மாட்டாங்க, அவங்களோட போக்குக்கு விடுவாங்க. நம்ம எல்லாம் என்ன இருந்தாலும் ஒரு 200 வருஷம் ஆண்டிருக்காங்கல்ல, அது வரும்ல நமக்கு. இன்றைக்கி யாரும் பிள்ளைகளை அடிக்கிறதெல்லாம் கிடையாது, அடிக்க விடுறதும் கிடையாது. இந்த பொறுப்பெல்லாம் இப்போ யாருக்கு போயிடுது? காவல்துறைக்கு போயிடுது. என்ன செய்ய முடியும்? நீங்களும் அடிக்க மாட்டீங்க, பள்ளியிலையும் அடிக்கலைன்னா தப்பு செஞ்சால் அவங்க அடித்து தானே ஆகணும். எங்கேயே அடித்து திருதுன்னா அங்கே வேலை கிடையாது, நாம் எதுவுமே செய்கிறது கிடையாது. முருகப்பெருமான் என்ன செஞ்சானா? பிரம்மனையே கொஞ்சம் கூட உனக்கு ஞானம்ங்கிறதே இல்லையே, உன்னால் படைக்கப்படக்கூடிய உயிர்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னு கையை வச்சு அப்படியே நறுக்குன்னு ஒரு கொட்டு. இந்த 4 தலையும் அதிர்ந்து போகிற மாதிரி இருந்ததாம் பிரம்மனுக்கு.
அப்படி கொட்டி என்ன செய்தான்? சிறையிலே அடைத்தான். போ, கொஞ்ச நாள் போய் சிறையில் கடந்தாதான் உன்னுடைய தவறு என்னவென்று உனக்கு தெரியும் என்று சொல்லி சிறையிலே அடைத்தான். இப்போ மேலோகம்லாம் பிரம்மன்லாம் என்ன திருமால்லாம் என்ன செய்கிறாரு? என்ன இருந்தாலும் பிரம்மன் திருமாலினுடைய மகன் இல்லையா? நாபிக்கமலத்திலிருந்து தோன்றியவர் இல்லையா? அடடா, என் பிள்ளைக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துட்டே. இப்போ பிரம்மா இல்லைன்னா உயிர்கள் தடைபடும். ஆனால் முருகப்பெருமான் அதை பற்றியெல்லாம் கவலைப்படலை. இவ்வளவு நாள் நீ படைக்கிறன்னு தானே ஆணவத்தோடு தெரிஞ்ச அந்த வேலையை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்தாராம் முருகப்பெருமான்? ஒரு கரந்தனில் கண்டிகை வடம் பிரித்து ஒரு கரந்தனில் குண்டிகை தரித்து இரு கரங்கள் பரதமோடு அபயம் தர பரம்பொருள் மகன் ஓர் திருமுகம் கொடு சதுர்முகன் போல் விதி செய்தானாம். உனக்கு உயிர்களை படைக்க 4 முகம் தேவைப்பட்டது, எனக்கு ஒரு முகம் போதும் சொல்லி என்ன செய்ய ஆரம்பித்தானா? உயிர்களை படைச்சானா. அப்போ முருகப்பெருமானால் உயிர்கள் படைக்கப்பட்டால் எல்லாமே அறிவாளியாக இருந்தா இங்கே என்ன நடக்கும்? ஒன்று எல்லாம் துறவியாக போயிட்டா இங்கே என்ன நடக்கும்? ஒன்றுமே நடக்காதே. அப்பப்போ யாராவது இப்படி மாற்றத்தோடு இருந்தால் மட்டும்தான் வீட்டில் 5 பிள்ளைங்களும் துறவி மாதிரி. என்னப்பா வேணும்? ஒன்றும் வேண்டாமா. ஒரு பிள்ளை அடிக்கணும், ஒரு பிள்ளை அழுகணும், ஒரு பிள்ளை அமைதியாக இருந்தால் தானே வீட்டில் அழகு. ஒரு பிள்ளை எல்லா பிள்ளைங்களும் வீட்டில் எது கேட்டாலும் எனக்கு எந்த ஆசையும் இல்லைம்மா, ஒன்றும் வேண்டாமா. அப்புறம் எதுக்கு சம்பாதிக்கிறது? என்ன வேலை நடக்கும்? ஒன்றும் நடக்காது. அப்படி இப்படி மாறி இருக்கணும்னா பிரம்மன் வரணும்னு எல்லாரும் போய் ஆர்ட்ட போய் கேட்டாங்க, சிவபெருமான்கிட்ட போய் கேட்டாங்க. அப்போ தான் அவர் வந்தார். சரிப்பா, நீ எல்லாம் அடைச்சிருக்கிறது சரி, உனக்கு தெரியுமான்னு கேட்ட பொழுது தான் முருகப்பெருமான் சொன்னாராம். என்ன சொன்னாராம்? அன்றைக்கு உமையம்மைக்கு மறைமுகமாக சொன்ன பொருளை பலரும் அறிவது போல் நான் சொல்வது தகுமோ அப்படின்னு கேட்டாராம். அப்போ என்ன செய்யணும்? குருபீடம்னு சொல்கிறோம் பாருங்க. குரு மாதிரி இருந்து யாராக இருந்தாலும் குருன்னு வந்துட்டா குரு எப்படி இருக்கணும்? குருவுக்குரிய ஸ்தானம் சொல்கிறோம். அதனால தான் குரு ஸ்தானம். அப்போ அந்த முறையில் கேட்டாதான சொல்ல முடியும்னோன்னு என்ன செய்தாராம் சிவபெருமான்? எல்லாத்துக்கும் ஆதி குரு, முன்னவருக்கு முன்னாகுவோர்னு சொல்கிறோம் பாருங்க. தமக்கு முற்பட்டு தன்னை நேரில்லாத பரமன் முருகப்பெருமான் முன்னாடி பணிவோடு எப்படி உபதேசம் கேட்கணுமோ தன்னுடைய செவியை சாய்த்து எப்படி கேட்டாராம்? அவ்வளவு பணிவோடு கேட்டாராம். அப்போ இந்த ஒரு காதுக்கு மட்டும் போதுமா? இடப்பக்கம் உமையம்மை பாகம் இல்லையா? அப்போ அவளுக்கு ஆசை இருக்காதா அந்த பிள்ளை என்ன சொல்கிறாங்கிறதுனால? அதனால் இன்னொரு காதலையும் சொல்லுப்பான்னு கேட்டாராம். அதான் அருணகிரி சுவாமிகள் சொல்கிறார், தம்மின் தம்மக்கள் மாநிலத்து மண்ணுயிருக்கெல்லாம் மருந்துங்கிறாங்க பாருங்க. தம்மை விட பிள்ளைகள் அறிவாளிகளாக இருந்தால் அது பெற்றோர்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும். அப்போ இறைவன் எதை உணர்த்துகிறானா? இந்த உலகத்தில் குருவின் அவசியம் என்ன என்பதை இறைவன் அறிந்திருந்தும் முருகப்பெருமான் மூலமாக அதை இந்த உலகத்துக்கு உணர்த்தினானா. அதனால தான் ஒரு பழைய பாடலில் ஒன்று இருக்குது பாருங்க, முருகரந்தாதின் பாடல். அதில் முருகப்பெருமானினுடைய காட்சியை யார் வேணாலும் காணலாம். நிறைய பேர் கண்டிருக்காங்க. ஆதிசங்கரை இன்னைக்கு நீங்கள்லாம் அப்பா நீ என்னை பார்த்து தான் ஆகணும் அப்படின்னு விடாப்பிடியாக நின்னீங்கன்னா உங்களுக்கு கூட கிடைக்கலாம். யார் வேணாலும் பார்க்கலாம். ஆர்வத்தை பொறுத்து தான், முயற்சியை பொறுத்து தானே. உங்கள் உள்ளன்பு எவ்வளவுன்னு முருகப்பெருமானுக்கு தெரியும். அப்போ அவர் சொல்கிறாரு பாருங்க, எல்லாரும் முருகப்பெருமான் பல பேர் பார்த்துருக்காங்க. திருக்காட்சியை பாம்பன் சுவாமிகள் பார்த்துருக்காரு, அருணகிரி சுவாமிகள் பார்த்துருக்காரு, ஆதிசங்கரர் பார்த்துருக்கார். பலரும் அந்த திருக்காட்சியை கண்டிருக்காங்க. ஆனால் முருகப்பெருமானால் நேரடியாக உபதேசம் பெற்றவர்கள் 3 பேர் தான். ஒருத்தர் யார்? சிவபெருமான். 2வது அகத்திய பெருமான், குரு முனின்னு சொல்கிறோம்ல, அவர் தமிழ் முனிவர், அவர் தான் அகத்திய பெருமான். 3வது யார்? அருணகிரி சுவாமிகள். அதுதான் புலவர் சொல்றார் பாருங்க, வேளா சரணம் சரணம் இனிமேலாவது என்னை வெகுளாமல் கடைக்கண் பார். பருப்பத வேந்தன் மகள் பாலா, பருப்பத வேந்தன் மகள் பாலா, திருப்புகழ் பண்ணவருக்கும் குரு முனிவருக்கும் ஆளாளம் உண்டவருக்கும் உபதேசித்த என் ஆண்டவனே, வேளா சரணம் சரணம் இனிமேலாவது வெகுளாமல் உன் கடைக்கண்ணை பார் அப்படின்னு கேட்கிறார். அப்போ முதல்ல முருகப்பெருமான் யாருக்கு உபதேசம் பண்ணாரு? சிவபெருமானுக்கு, அகத்திய முனிவருக்கு. அவர் தேவர், அடுத்து முனிவர். அருணகிரிநாதர் யாரு? ஒரு சாதாரண ஒரு மனுஷன்.
நம்ம போலத்தான் அவரும். அவர் எப்படி உபதேசம் பண்ணார் பாருங்க. அவர் சொல்கிறார், இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா திருப்புகழ் பண்ணவருங்கிறார். பண்ணுனா இசை. நான் சொன்ன பாருங்க, 16,000 பாடலில் வடக்குப்பட்டு தனிக்காச்சலம் சுப்பிரமணியம் பிள்ளை ஐயா பதிப்பாசிரியர், தணிகைமணியார்னு போற்றப்படக்கூடிய செங்கல்வராய பிள்ளையினுடைய தகப்பனார், அவருடைய முயற்சியால் தான் ஒரு 1300 பாடல்களாவது இன்றைக்கு நம்முடைய கைகளிலே தவழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த 1300 பாடலுக்கு அவர் எவ்வளோ வருஷம் உழைச்சார் தெரியுங்களா? 24 ஆண்டுகள். இந்த 1300 பாட்டு நூல் வடிவில் இன்றைக்கி நம்ம கையில் இருக்குது. அதை பெரட்டவே நம்மளுக்கு 10 வருஷம் போயிடுது. இருக்குது, அதை பெரட்டினா தானே, அதுவே வந்தால் பெரட்டி படிங்கும் இருக்குது. அந்த புத்தகத்தை எடுத்து பெரட்டி அதை படிக்கிறதுக்கு நமக்கு 10 வருஷம் ஆகுது, 15 வருஷம் ஆகுது. இல்லை, அது அப்படியே கிடக்கு. ஆனால் அந்த திருப்புகளை சேர்ப்பதற்கு, அந்த பாடல்களை கோர்ப்பதற்கு 24 ஆண்டுகள் தன்னுடைய வாழ்நாளில் செலவழித்திருக்கிறார்கள். சாதாரணம் இல்லை. அந்த பாடல்களில் கிட்டத்தட்ட சந்த பேதங்கள்னு சொல்கிறாங்க பாருங்கள். திருப்புகள் படிக்கணும், கேட்கணும். முருகன் அடியாராக இருந்தால் திருப்புகளை கேட்கணும். படிக்க தெரிலனாலும் என்ன செய்யணும்? பாடலை போட்டு கேளுங்க. ஏதோ ஒரு பாட்டை கேட்குறதுக்கு, கருப்புகளை கேட்கறதுக்கு திருப்புகளை கேளுங்க. அதில் பல சந்தங்கள் பாருங்களேன். ஒவ்வொரு பாட்டிலையும் பாருங்கள். இந்த ஒரு பாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா சந்த பேதங்கள் நம்ம பெரியவர்கள் கொடுத்தாங்க பாருங்கள். ஆறுமுகம் 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 அப்படின்னு வரும். அடுத்தது பாருங்கள், விரல் மாறணைந்து மலர்வாழி சிந்த மிக வானில் இந்து வெயில் காய, இது வரும். அடுத்து வாதினையடர்ந்த வேல்விழியர் தங்கள் மாயமதொழிந்து தெளியேனே. சந்த மாறுபாடு பாருங்க. 1300 பாட்டு தான். அதில் கிட்டத்தட்ட 1100 சந்த வேறுபாடுகள் இருப்பதாக நம்முடைய பெரியவர்கள்லாம் அப்படி ஸ்லாகிக்கிறாங்க. அதையெல்லாம் படிக்கணும். அப்படி முருகப்பெருமான் என்ன செய்தாரா? அருணகிரி சுவாமிகளுக்கு பாடல் தந்தார். முருகப்பெருமான் பாடல் தந்தார். ஆனால் முருகப்பெருமானினுடைய ஞானம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமான் ஒரு ஞானத்தை கொடுத்தாருன்னா அதில் ஆணவமே கலக்காது, அஞ்ஞானமே இருக்காது. அதுதான் முருகப்பெருமான். இப்போ நிறைய அறிவாளிகள் இருக்காங்க. லட்சத்தில் ஒரு 90,000 பேர் அறிவாளிகள் இருக்கலாம். ஆனால் ஞானிகள் கோடியில் ஒரு 10 பேர் தான் தேறுவாங்க. காரணம், அந்த ஞானத்தை பெறுவது என்பது அவ்வளவு எளிதான காரியம் இல்லை. எல்லாரும் சொல்கிறோம் பாருங்களேன், ரொம்ப அறிவாளி யாருன்னா பெண் புலவர். அந்த காலத்திலே யார்? ஔவையார். எல்லாருக்கும் தெரியும். ஔவையாரை மாதிரி அந்த எதிர்த்து நிற்பது, அந்த பாட்டி வேற இல்லையா, புலமையில் அவளை சிறந்தவங்க யாருமே கிடையாது. யாரும் அறிவாளின்லாம் சொல்லிடவே முடியாது. முன்னாடி போய் எனக்கு எவ்வளவு தெரியுமா அப்படின்லாம் யாராவது கேட்டிங்கன்னு வைங்களேன், உடனே ஔவையார் ஆரம்பம் பண்ணி, என்ன பெரிய ஆள், கல்விக்கு அதிபதி யார்? சரஸ்வதி. அவள் கையில் என்ன இருக்குது? நூல் இருக்குது. ஏன் இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்கா? கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு என்றே நற்மடந்தை ஓதுகின்றாள். மெத்த வெறும் பந்தயம் கூற வேண்டாம் புலவீர் எறும்பும் தன் கையால் என் சான்ப. அவள்கிட்ட ஒன்றும் பாட முடியாது, ஒன்றும் பேச முடியாது. இதே மாதிரி ஒரு சோழன் போய் விலை உயர்ந்த ஒரு பட்டாடை எடுத்து போத்துனான் அவ்வைக்கு. அவ்வைக்கு விலை உயர்ந்தது பொன்னாலான இலைகளாம். எப்படி இருக்கு பாட்டி? கொஞ்சம் கர்வத்தோடு கேட்டிருப்பான் போல. உடனே பாட்டி ஆரம்பிச்சா பாருங்க. 110,000 பொன் பெறினும் 110,000 பொன் பெறினும் 100 சேலை நார்த்திங்கள் நாளுக்குள் நைந்து விடும். மாற்றலரை போன்ற போர்த்தடக்கை போர்வேல் அகலங்கா என்றும் கிழியாது என் பாட்டு. நீ போட்டிருக்க பட்டு 10 லட்சம் இருக்கலாம், ஆனால் 10 மாசத்துல கிழிஞ்சு போயிடும்டா. ஆனால் எழுதுறோம் பாரு, என் எழுத்து அது என்றைக்கும் கிழியாது, நிலைத்து நிற்கும். நான் பேசவே முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட பாட்டிக்கு கொஞ்சம் செருக்கு இருந்திருக்கும் போல. முருகப்பெருமானுக்கு தெரியாமல் இருக்குமா? கொஞ்சம் இருக்கும். ஏன்னா யார் முன்னாடி வந்தாலும் அடா பொடாதான், யாருக்கும் ஒரு மரியாதையும் கிடைக்காது. உண்மையை பேசுவா. ஆனால் அவள் முதியவள்ங்கிறதுனால எல்லாரும் மதித்து இருந்தார்கள். ஆனால் முருகப்பெருமானுக்கு ஒரு சின்ன ஒரு எண்ணம் இருந்திருக்கலாம். அவன் என்ன செய்கிறா? சோழ நாட்டிலிருந்து பழமுதிர் சோலைக்கு வந்து கொண்டிருக்கிறாள். ரொம்ப கலப்பு. இன்னைக்கெல்லாம் அந்த புலவர்களை ஆதரிக்கிற மாதிரி அன்னைக்கெல்லாம் ஆதரிக்கிறதெல்லாம் ரொம்ப குறைவு. இன்னைக்கெல்லாம் அள்ளி கொடுக்குறாங்க பெரியவர்கள். ஆனால் அன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாது. அன்னைக்கெல்லாம் பசி தாகம். அவள் அப்படியே சோர்ந்து போய் நடந்து நடந்து வந்து ஒரு மண்டபத்தில் உட்கார்றா. பக்கத்தில்
ரொம்ப களைப்பு, பசி, தாகம், தண்ணி கிடச்சா போதும் அப்படிங்கிற ஒரு நினைப்பில் உட்கார்றா. பக்கத்தில் நாவல் மரம், கீழே ஒரு 4 எரும மாடு கட்டி கிடக்கு. நாவல் மரத்து மேலே ஒரு சிறுவன் உட்கார்ந்துருக்கான். இதை பார்த்தோனையே என்ன பாட்டி ரொம்ப களைப்பாக தெரியுதேன்னு கேட்டான். எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான், பரவாயில்ல நான் கேளுங்க. தினமும் தான் சாம்பார் சாப்பிட்றோம், ஒரு தடவை சாப்பிட்டுட்டு விட்டுறோமா? மாதத்தில் ஒரு 10 தடவையாவது வீட்டுக்காருக்கு போட்டு கொள்கிறோமா இல்லையா? கேளுங்க, தெரிஞ்சாலும் பரவாயில்ல. பாட்டியை பார்த்து கேட்குறான். அந்த பையன் என்ன கேட்டான், என்ன பாட்டி ரொம்ப தாகமாக இருக்கா? முகத்தெல்லாம் பார்த்தா ரொம்ப வாடி இருக்கிற மாதிரி இருக்கே, என்ன ஏதாவது பழங்களும் பறித்து போடட்டுமா? உடனே பாட்டிக்கு அடேங்க அப்பா எப்படி இருக்கும், இந்த பசியில் இருக்கும்பொழுது யாராவது தாகத்துக்கு தண்ணி கொடுத்தாலே எவ்வளவு சுகமாக இருக்கும். இந்த பாட்டி ரொம்ப மகிழ்ச்சியோடு அப்படியாப்பா போடுப்பான்னா. உடனே அவன் கேட்டான், சரி பாட்டி பழம் போடுறேன், உனக்கு என்ன சுட்டதா சுடாததா? ஹோட்டலில் கேட்பாங்கல்ல, உங்களுக்கு என்ன சார் வேணும், வார்ம் வாட்டரா நார்மல் வாட்டரா அப்படின்னு கேட்குற மாதிரி முருகப்பெருமான் அவளை பார்த்து என்ன கேட்குறான், உங்களுக்கு என்ன பழம் வேணும், சுட்ட பழம் வேணுமா சுடாத பழமா வேணுமா அப்படின்னு கேட்டோன்னே அவன் நினச்சாலும் அவளுக்கு தெரியாதா, எவ்வளவு பார்த்துருப்பா. சுட்டு சாப்பிட்ற பழம்லாம் இருக்குது, ஆனால் நாவல் பழத்தை நமக்கு தெரிஞ்சு எவனும் சுட்டு சாப்பிட்டதாவே தெரியலையே. இவன் என்ன புதுசாக சொல்கிறான், இவன் என்ன மடக்கிறானா, இந்த என்டேவா போடு சுட்ட பழத்தையே போடுன்ட்டா, எப்படி சுடுறேன்னு நான் பார்த்துட்றேன் அப்படின்னு. அவன் நல்லா கனிஞ்ச பழம் இருக்குல்ல, அதை மேலிருந்தால் அப்படியே உழுக்குனான் பாருங்க, அந்த பழம்லாம் கீழே விழுந்துட்டு இவ பதறி போய் ஓடி போய் ஐயையோ இவ்வளவு பழமும் இப்படி கீழே விழுந்து கிடக்கே அப்படின்னு எடுத்தா. அதில் மண் ஒட்டி இருந்தது. உஃப்னு ஊதுனா. உடனே அவன் கேட்டான், என்ன பாட்டி பழம் ரொம்ப சுடுதா அப்படின்னா. அப்போ அவ்வை அரண்டு போனாலாம். ஒரு பெரிய கோடாரியை எடுத்து கருங்காலி மரத்தை வெட்டுன்னா ஒரே போடு 2 துண்டாக போயிடும். ஆனால் அதே வாழை மரத்தை வெட்டுங்களேன், வெட்ட முடியாது, சதக்குன்னு கிடக்கும்பாங்க. அதை சொல்கிறா, கருங்காலி கட்டைக்கு நானா கோடாளி இருங்கதளி தண்டுக்கு நானும், பெருங்கானில் கார் எருமை மேய்க்கின்ற காளைக்கு நான் தோற்றது என், போயும் எரும மாடு மேய்க்கிற பயல்கிட்ட தோற்று போயிட்டேனே. வகுப்பில் ஆசிரியர் சொல்வார் பாருங்க, படிக்கலைன்னா எந்த ஆசிரியர் போய் பசுமாடு மேய் யாராவது சொல்கிறாங்களே, நீ எரும மாடு மேய்க்க தான் லாய்க்கு அப்படின்னா என்ன அர்த்தம், அவ்வளவு மந்தம்னு அர்த்தம், அவ்வளவு மந்தம். இவ சொல்றா, காரருமை மேய்க்கின்ற காளைக்கு நான் தோற்றது என், ஐயோ இவன்கிட்ட போய் தோத்துட்டேனே, 2 நாளைக்கு என்னால் தூங்க முடியாதே, அந்த தோல்வி என்னால் ஏற்றுக்கவே முடியாதேன். அப்போ முருகப்பெருமான் எதை உணர்த்துகிறானா, என்ன நீ அடையணும்னா நிறைய பற்றுக்கள் உண்டு, உறவுங்கிற பற்று உண்டு, செல்வம்ங்கிற பற்று உண்டு. ஆனால் இந்த கல்விங்கிறது பெருங்கடல், அதை நீந்தி வருவது என்பது அவ்வளவு சிரமம். அதனால தான் கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும்னார் மாணிக்கவாசகர். பல்கடல். தாய்மானவர் சொல்லுவாங்க பாருங்க, கல்லாத பேர்களே நல்லவர்கள் பார், கற்றும் அறிவில்லாத கர்மத்தை நான் என் சொல்வேன், என் மதியை என் சொல்வேன், படிச்ச அறிவில்லையே அதுக்கு படிக்காமலே இருந்திருக்கலாம் பார், அவ்வளவு சிரமம். அப்ப இந்த திருவிளையாடல் நிகழ்ந்த இடம் என்ன, பழமுதிர் சோலை. என்ன பழமுதிர் சோலை, நாவல் பழம் உதிர்ந்த சோலைன்னு ஒன்று வச்சுக்கலாம். ஞானப்பழமாகிய முருகப்பெருமான் நாவல் பழத்தை உதிர்த்த சோலைன்னு சொல்லலாம். ஞான பண்டிதன் இல்லையா, அந்த பழத்தை உதிர்த்தவன் சொல்றானா, இந்த பழத்தில் ஒட்டி இருக்க அந்த மண் துகள் இருக்கு இல்லையா, அதுதான் பற்றுக்கள். அந்த பழத்தை சாப்பிடணும்னா நீ எப்படி அந்த மண்ணெல்லாம் அலசி எடுத்து தூய்மையாக சாப்பிடணுமோ, அதே போல ஞானப்பழம் ஆகிய என்னை நீ அடையணும்னா, என்னை நீ அனுபவித்து பார்க்கணும்னா, இந்த பற்றுக்கள் எல்லாம் உன்னை விட்டு போகணும் அப்படிங்கிறத முருகப்பெருமான் அவளுக்கு உணர்த்தி அவளை ஆட்கொண்டான. சாதாரணம் கிடையாது. நான் சொன்ன பாருங்க, முருகப்பெருமான் ஞானத்தை கொடுத்தா அங்கே அகங்காரமே இருக்காது. எல்லாருக்கும் அறிவு இருக்கலாம், அடக்கம்னு ஒன்று இருக்கணும்ல. அடக்கம் இருந்தால் தானே அறிவுக்கு அழகு. முருகப்பெருமான்கிட்ட போய் அப்பா நான் வருஷத்தில் 300 நாள் மேடையில் பேசியிருக்கேன், அதுக்கு என்னம்பா முருகப்பெருமான். இந்த தகுதியெல்லாம் வச்சுக்கிட்டு அவன்கிட்ட இடம் கேட்க முடியாது. ஒருத்தர் சொன்னாராம், மேலோகத்துக்கு போகும்பொழுது நீ எங்கே போய் நிற்கிற, சொர்க்கத்துக்கு லைனில். அவரே போயிட்டார் சொல்லாமல், எங்கே போய் நிற்கிறீங்க, சொர்க்க லைனில். அது என்ன நரகம், அங்கே போ அப்படின்னாரு. என்னையா அது அநியாயமாக இருக்குது, என்ன அநியாயமாக இருக்குது, இங்கேயும் நியாயமே கிடையாதா. நான் எத்தனை மேடை பேசியிருக்கேன் தெரியுமா, எவ்வளவு திருப்புகள் சொல்லியிருக்கேன் தெரியுமா, கந்த புராணம் படிச்சிருக்கேன், மகாபாரதம் பேசியிருக்கேன், தொடர் சொற்பொழிவு 30 நாள் தொடர்ந்து பேசுவேன். உடனே அங்கே இருந்த காலன் கேட்டானே, நீ எல்லாம் பேசுனதை நீ ஒரு நாளாவது கடைபிடிச்சியா.
நீ பேசுன, முதல்ல நீ கடைபிடிச்சியா? சொல்லுதல் யாருக்கும் எளிது அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். சொல்கிறது பெருசு கிடையாது. பணிவுனா பணிவாக இருக்கணும். முருகப்பெருமானுக்கு தெரியும். இந்த இடத்துல வேணால் அறிவை வச்சு இடம் பிடிக்கலாம், அங்கே போகணும்னா என்ன இருக்கணும்? அடக்கம் இருக்கணும். அதுதான் அருணகிரி சுவாமிகளுக்கு முருகப்பெருமான் அறிவுறுத்தினார். எல்லாருக்கும் நம்ம சொல்கிறோம் பாருங்க, உலகத்தில் அறிவு இருக்கிற இடத்துலலாம் அடக்கம் இருக்காது. அருணகிரி சுவாமிகள் இவ்வளவு முருகப்பெருமானால் அடியெடுத்து கொடுக்கப்பட்டு உயர்ந்த நிலையில் நிற்கிறார். திருவண்ணாமலையை அந்த நேரத்தில் ஆண்டுகிட்டு இருந்தவன் பேர் பிரபுடதேவ மகாராசன், ஒரு மன்னன் ஆடுறான். இப்போ இந்த முருகப்பெருமானினுடைய அருளை அருணகிரி சுவாமிகள் பெற்றிருக்கார் அப்படின்னோடனே அவருக்கு இந்த அருணகிரி சுவாமிகளை தன்னோட வச்சுக்கணுங்கிற ஆசை அவனுக்கு உண்டு. யாருக்கு? மன்னனுக்கு உண்டு. ஆனால் அதுக்கு முன்னாடியே அவன் இடத்துல இடம் பிடிச்சவன் யாருன்னா சம்பந்தாண்டான்கிற ஒரு காளி பக்தன். அவன் அப்படி மந்திரம் ஓதுவான். அப்படி மந்திரம் ஓதி அம்மா வா அப்படின்னா காளி உடனே என்ன செஞ்சிருவா? காட்சி கொடுத்துருவா. இப்பொழுதும் நாம் சொல்கிறோம் பாருங்க, ரொம்ப பார்க்கும் பொழுதே சில தெய்வங்கள்லாம் நம்மளுக்கு ஒரு பயமுறுத்துகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் நரசிம்மமூர்த்தி உடனே வந்துடுவார். இந்த கோபம் அப்படிங்கிறத வச்சு நாம் என்ன செய்யக்கூடாது. அதனால தான் பெரியவர்கள் சொன்னாங்க, கோபம் உள்ள இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அவள் கூப்பிட்டா, அவன் மந்திரம் சொல்லி கூப்பிட்டா என்ன செய்வாளாம்? அம்பாள் உடனே காட்சி தருவாளாம். அப்படி ஒரு வரம். ஆனால் பாருங்க, அவனுக்கு இந்த அருணகிரி சுவாமிகள் அந்த மன்னனோடு பழகுவது பிடிக்கல. அந்த மன்னன் அருணகிரி சுவாமிகளுக்கு மரியாதை கொடுக்கறது யாருக்கு பிடிக்கல? சம்பந்தாண்டானுக்கு பிடிக்கல. அப்போ இவன் பாருங்க உடனடியாக என்ன சூழ்ச்சி செய்தான்? மன்னன்ட்ட போய் சொன்னானா, என்ன பெருசாக அருணகிரிங்கிறீங்க, இந்த ஆள் ஒரு காலத்தில் எப்படி வாழ்ந்தாருன்னு உங்களுக்கு தெரியாதா? பெண் பித்து பிடிஞ்சு அலைஞ்சாருங்க. மன்னன்ட்ட சொல்கிறான், யார்? சம்பந்தாண்டா. அவர் எப்படி வாழ்ந்தாருன்னு தெரியாதா? பெண் பித்தனாக தெரிந்தார். அவர் பார்க்காத நோயே கிடையாது. தொழுநோய்க்கு வாரியார் சுவாமிகள் சொல்லுவாங்க, எல்லா நோயும் தொழுறதுனால அது தொழுநோயாம். அவ்வளோ பெரிய நோய், பேரே சொல்லக்கூடாதும்பாங்க ஒரு காலத்தில் பெரியவங்க சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் வாழ்ந்தவர் இன்னைக்கு ஏதோ 1-2 சித்து வேலைகளை கற்றுக்கிட்டு இன்னைக்கு பெரிய ஞானி போல திரிகிறாரு. நீங்களும் அதை நினச்சி நம்பி ஏமாறுறீங்களே. எல்லாம் உங்கள் நன்மைக்காக தான் சொல்கிறேன், ஏமாந்துடாதீங்க. போலிச்சாமியார்கள்லாம் அதிகம் அப்படின்னு யார் சொல்கிறா? சம்பந்தாண்டான்னு யார்கிட்ட சொல்கிறா? மன்னன்ட்ட சொல்கிறா. இப்போ உடனே என்ன செய்யலாங்கிறீங்க மன்னன் கேட்டான். சரி, அவர் என்னமோ முருகப்பெருமானை பார்த்துருக்காரா, முருகப்பெருமான் பாட்டு எடுத்து கொடுத்தாரா? சரி, கூப்பிடுங்க, ஒரு இடத்த கூப்பிட்டுங்க, சபையை கூப்பிட்டுங்க. நான் காளி உபாசகன், இப்போ நான் காளியை அழைக்கிறேன். அவர் என்ன செய்யணும்? முருகனை அழைக்கட்டும், போட்டி வச்சு பார்த்துக்குவோம். ஏன்னா அந்த பெண் அழைப்பு மாப்பிள்ளை அழைப்பு சொல்லுவாங்க, ரொம்ப சர்வசாதாரணமாக. நான் காளியை அழைக்கிறேன், அவர் முடிஞ்சா முருகனை அழைக்கட்டும், பார்த்துருவோம். அப்படி அழைச்சிட்டாருன்னா நான் ஒத்துக்கிறேன் என்னுடைய தோல்வியை அப்படின்னு சொன்னான். இப்போ மன்னனுக்கு என்னன்னா, நம்ம ஒரு புண்ணியம் பெருசாலாம் பண்ணது கிடையாது. ஆனாலும் ஒரே நேரத்தில் இவ்வளவு பெரிய வாய்ப்பு யாருக்கு கிடைக்கும்? ஒரே நேரத்தில் அம்மாவையும் தரிசிக்க போகிறோம், ஒரே நேரத்தில் குழந்தையும் தரிசிக்க போகிறோம். வேண்டான்னு சொல்லுவாரா? இவர் தயக்கத்தோடு வர்றாரு. இது எப்படி சொல்கிறது? அருணகிரி சுவாமிகள்கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தயக்கத்தோடு வர்றாரு. அருணகிரி சுவாமிகள் சொல்லுங்க மன்னான்னு சொன்னோன்னே, இது போல் இப்படி ஒரு போட்டியை சொல்கிறாரு, உங்களுக்கு எப்படி சம்மதமானு கேட்டோன்னே, எனக்கு சம்மதம் இல்லை, அதெல்லாம் முக்கியம் கிடையாது, முருகப்பெருமானினுடைய சித்தம் எதுவோ அதுவே நடக்கட்டும், அதன்படி செய்யுங்கள்ன்ட்டு. இப்போ எல்லாம் பாருங்கள், மக்கள் எல்லாரும் கூடி நிற்கிறார்கள். எங்கே? திருவண்ணாமலையில் எல்லாரும் கூடி இருக்காங்க, எல்லாரும் ஆவலோடு இருக்கிறாங்க. அப்போது முதல்ல சம்பந்தாண்டா கேட்குறான், யார்? நீங்கள் தொடங்குறீங்களா, நான் தொடங்கட்டுமா? உடனே அவர் சொன்னார், நீங்களே தொடங்குங்க. பல மந்திரங்களையெல்லாம் சொல்கிறோம். அம்பாளை உருண்டு பெறலாது தான் மிச்சம். அம்பாள் காட்சி தரவே இல்லை. இப்போ இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி, நமக்கே காட்சி தரலைன்னா, 50 வருஷம் வழிபடுற நமக்கே காட்சி தரலைன்னா, இப்போ நேற்று ஒரு 10-15 வருஷம் தானே, பார்த்துருவோம், முருகப்பெருமான் எப்படி வர்றான்னு பார்த்துருவோம் அப்படின்ட்டு நீங்கள் கூப்பிடுங்க அப்படின்னார். உடனே அருணகிரி சுவாமிகள் ஆரம்பித்தார். முருகப்பெருமானை நினைத்து இதெல்லாம் எதுவுமே
என் செயலாவது யாதொன்றுமில்லை இறைவனே இனி உன் செயல் என்று உணரப்பெற்றேன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு பாட ஆரம்பித்தார். அதில் சேடனார் ஆட அகிலமேறு மீது ஆட அபினக்காளிதான் ஆட அவளோடு அன்று அதிர வீசி வாதாடும் விடையில் ஏறுவார் ஆட அருகுபூத வேதாளம் அவையாட மதுரவாணித்தான் ஆட மலரில் வேதனாராட மருவுவானுலோராட மதியாட வனச மாமியாராட நெடிய மாமனாராட மயிலும் ஆடி வரவேணும் கதை விடாத தோல்விமன் எதிர்கொள்வாளியார் நீடு கருதலார்கள் மாசேனை பொடியாக கதறுகாளி போய் மீள விசயன் ஏறு தேர் மீது கனகவேத கோடு ஊதி அலைமோதும் உததி மீதிலே சாயும் உலகமூடு ஊவன ஊர்தி மாமாயன் மருகோனே உதயத்தாம மார்பான பிரபுடதேவ மாராசன் உள்ளமும் ஆட வாழ்தேவர் பெருமாளேன்னு முடிச்சார் பாருங்க திருப்புகளை. முருகப்பெருமான் அப்படி ஒரு நேரத்தில் ஒரு நொடி பொழுதுல வேலோடும் மயிலோடும் ஒரு தூணில் காட்சி தந்து மறைந்தார். இன்னைக்கு திருவண்ணாமலைக்கு போனீங்கன்னா கம்பத்து இளையனார் ஆலயம்னு ஒன்று இருக்குது. அந்த தூணில் தான் முருகப்பெருமான் என்ன செய்தார்? அருணகிரி சுவாமிகளுக்கும் மன்னனுக்கும் மற்றவர்களுக்கும் காட்சி தந்தார். அது எல்லாராலையும் பார்க்க முடியுமானா ஒன்றும் கிடையாது. 4 மணி நேரம் வரிசையில் நிற்போம். சரியாக தீபாராதனை காட்டும் பொழுது கண்ணை மூடுவோம் தெரியுங்களா? நிறைய பேருக்கு ஒரு பழக்கம். இவ்வளோ நேரம் நின்னதே எதுக்கு? அவனை பார்க்குறதுக்கு தானே. தீபாராதனை காட்டும் பொழுது என்ன செய்யக்கூடாது? மற்ற நேரம்லாம் உருட்டி உருட்டி கண்ணை பார்த்துட்டு 4 மணி நேரம், தீபாராதனை காட்டும்போது அப்பா முருகானா 4 மணி நேரம் நின்னது போச்சு. அவன் அழகை ரசிக்கணும். அந்த நேரம் நமக்கு வாய்ப்பு. அவனுடைய அந்த திருவதனங்களை என்ன செய்யணும்? அப்படியே உள் வாங்கிக்கணும். இன்றைக்கி நாம் சொல்கிறோம், நாங்கள் தான் செல்ஃபோனில் படம் பிடிச்சி வச்சுருக்கேன். அப்போ முருகப்பெருமான் செல்ஃபோனுக்கே அருள் கொடுப்பான், பரவாயில்லையா? உனக்கு கொடுக்க மாட்டான். செல்ஃபோன் புண்ணியம் பண்ணியிருக்கு. நாங்கள் தான் அப்பப்போ எடுத்து பார்த்துக்குவோமே. பயத்தோடு செய்யுங்கள். இவ்வளவு நேரம் நிற்கிறோன்னா அவனை ஒரு நிமிடமாக அப்படியே உள்ளுக்குள்ளே வாங்கி போகிற வரைக்கும்னா இதை விட்டு இல்லை, போகிற வரைக்கும் என்ன செய்யணும்? மனசுக்குள்ளே வச்சு அவனை தியானிக்கணும். அதைத்தான் மற்றவங்களாம் செஞ்சாங்க. ஆனால் பிரபுடதேவ மன்னன் பார்த்துட்டான். என்ன இருந்தாலும் தவம் செய்யாமல் முருகப்பெருமானை பார்த்துருக்கான் இல்லையா? கண் பார்வை மங்கியது. அதனால தான் அருணகிரி சுவாமிகள் தேவலோகத்துக்கு போய் பரகாய பிரவேசம்னு சொல்லுவாங்க. சித்தர்கள் அட்டமாசித்திகளை பெற்றவர் அருணகிரி சுவாமிகள். தேவலோகம் போய் பாரிஜாத மலரை கொண்டு வந்து அவருடைய கண்ணோயை தீர்ப்பதற்குள்ளாகவே அப்போவே என்ன செஞ்சான்? சம்பந்தாண்டான். அவருடைய உடல் பாருங்க, அருணகிரி சுவாமிகள் இறந்து கிடக்கிறான்னு சொல்லி உடலை எரியூட்டிட்டான். இப்போ அவர் என்ன கிளி ரூபத்தில் மேலே போயிட்டு கீழே வர்றாரு? இல்லை. அப்போ இதுவும் இறைவனுடைய அருள் என்று சொல்லி நான் சுகபதத்தை வேண்டினேன். இறைவன் அதே போல எனக்கு சுகபதத்தை தந்திருக்கிறான் என்று சொல்லி கிளி ரூபமாகவே இருந்து பாடியது தான் கந்தர் அனுபூதி என்று நம்முடைய பெரியவர்கள் பாடுகிறார்கள். இதுதான் இந்த ஞானம்னு ஒன்று கிடைச்சிட்டுனா அங்கே வேறுபாடு, பொறாமை, போட்டி எதுவுமே இருக்காது. அதைத்தான் இறைவன்கிட்ட நாம் கேட்கணும். எல்லாரும் கேட்க வேண்டியது என்ன? இறைவன்கிட்ட அதைத்தான் கேட்கணும். அப்போ அந்த குருவுக்குரியது கொடுப்பது மட்டுமல்ல, நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த களைகளை எல்லாம் பிடுங்கி எறிவது. இன்னொரு நிகழ்வு இருக்குது. எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. வாரியார் சுவாமிகள் மூலமாக நாம் தெரிந்து கொண்டது. பாம்பன் சுவாமிகளினுடைய பெருமைகள் எல்லாம் அறிந்தது தான். நான் நடந்த நிகழ்வை மட்டும் சொல்கிறேன். பாம்பன் சுவாமிகள் ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன வயசுல என்ன செய்துட்டார்? முருகன் மீது அளவு கடந்த அன்பு. எப்பொழுதும் கந்தசஷ்டி கவசத்தை ஒரு நாளைக்கு 36 முறை பாடுவாராம். அதே போல் பாடணும்னு ஆசை. அதனால தான் சண்முக கவசம் பாடினார் சுவாமிகள். அவர் பாடல் எழுதும் பொழுது என்ன செய்வாராம்? அப்பா முருகா, நான் எழுத போகிறேன், எனக்கும் அருணகிரி சுவாமிகள் போல வரத்தை கொடு, வார்த்தை வரணும். அந்த 6 மீது அவருக்கு ஆறாத பற்று. யாருக்கு? பாம்பன் சுவாமிகளுக்கு. அவர் செய்யாத அற்புதங்களே கிடையாது. நேற்றெல்லாம் நம்ம சிந்திச்சோம் அவருடைய பாடல்களை. அவர் ஒரு நாள் என்ன செஞ்சிருக்கிறாரு? தன்னுடைய நண்பர், இது 1891 நடந்ததாக அருணகிரி சுவாமி வாரியார் சுவாமிகள் குறிப்பிடுறாங்க. இந்த அங்கமுத்து நல்லா கவனிக்கணும். எப்பொழுதுமே குரு உபதேசத்தை கேட்கும் பொழுது மனசை அலைபாய விடக்கூடாது. நல்லா கவனிக்கணும், உள்வாங்கணும். நான் இதை சொன்னேன் பாருங்க, எல்லா முருகன் எல்லா இடத்துலையும் இருக்கானா, அதுக்காக தான் இதை சொல்கிறேன். அங்கமுத்து பிள்ளை அவர் பேர், நண்பர். இவருக்கு துறவரத்து மீது ஈடுபாடு அதிகமாயிட்டே இருக்கு. யாருக்கு? பாம்பன் சுவாமிகளுக்கு.
இப்போ அவர் அந்த நண்பரோடு பேசிக்கிட்டு இருக்கிறாரு, அங்கமுத்து பிள்ளைகிட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு. நான் நாளைக்கு பழனி போவதாக இருக்கேன். உடனே அவர் நண்பர் கேட்கிறாரு, ஏன் என்ன அவசரம், எதுக்காக? இல்லை, நான் துறவரம் மேற்கொள்ளலான் இருக்கேன். உடனே நண்பர் சொல்லியிருக்காரு, இப்போது வேண்டாமே. இல்லை நான் முடிவு செஞ்சுட்டேன். யார் சொல்கிறா? பாம்பன் சுவாமிகள் சொல்கிறாரு, இல்லை நான் முடிவு செஞ்சுட்டேன். உடனே கேட்டிருக்காரு பாருங்கள், நண்பர் கேட்டிருக்காரு, இது என்ன முருகப்பெருமானினுடைய அழைப்பா அப்படின்னு கேட்டிருக்காரு. இவர் ஆமாம் அப்படின்ட்டார். அவர் போயிட்டார். சரி, அவருடைய அழைப்புனா என்ன செய்ய முடியும், எப்போ வருவீங்கன்னு கேட்டிருக்காரு. திரும்பி எப்போ வருவீங்க, அது எனக்கு தெரியாது, எப்போது வருவேன்னு தெரியாதுன்ட்டார். அவரும் கிளம்பி போயிட்டார். அன்னைக்கு இரவு அவர் என்ன செய்கிறாருன்னா, மாடியில் ஒரு அமரர் பதிக்கோன்னு ஒரு பதிகத்தை படிக்க தொடங்கிட்டு, அப்பா முருகா படித்து நான் முடிக்கிற வரைக்கும் கேளு, அதுக்கப்புறம் நான் பழனிக்கு போகிறேன், நீ தான் என் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பாடலை படிக்கிறாரு. படித்து முடிச்சுட்டு அந்த மாடியில் இருக்கும் பொழுது தென் திசை பார்த்து அப்படி ஒரு திரும்பினார் பாருங்க. ஒரு பயங்கரமான ஒரு உருவம். அவர் இப்போவும் அடிக்கடி சொல்லுவாராம், அந்த உருவத்தை இன்னைக்கும் நான் தியானிக்கும் பொழுது என்னால் அதை என்னுடைய அந்த ஒன்றுமே செய்ய முடியாது, அப்படி உடல் நடுங்கும். அவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு திருவுருவம். இவர் பார்த்தோன்னே நடுங்கிட்டார். யாருடா அப்படின்னோடனே அந்த உருவம் இப்படி இந்த ஆட்காட்டி விரலை காட்டி, நான் அழைச்சதா சொன்னியே, எப்படி நான் அழைச்சதா சொன்னியே, பொய் சொன்னியே, இது தகுமா அப்படின்னு கேட்டோன்னு அவர் அப்படியே ஆடி போய் அப்படியே வியர்த்து ஊற்றுது, கண்லேருந்து தண்ணீர் தார தாரையாக கொட்டுது. அப்படியே கண்களை அப்படியே மூடிட்டார். வார்த்தையே வரல, திறக்க முடியல. ஒரு மனசுக்குள்ளே சொன்னாராம், அப்பா முருகா, நான் என்ன இந்த நிலத்தையும் பொண்ணையும் பொருளையும் ஆசைப்பட்டானா கேட்டேன், நான் வர்றேன்னு சொன்னேன் பழனிக்கு. ஆன்ம லாபத்துக்கு தானே கேட்டேன். ஆன்ம லாபம்னா வீடு பேரு, அந்த ஆன்ம லாபத்துக்காக தானே நான் ஆசைப்பட்டு சொன்னேன் அப்படின்னு இவர் மனசுக்குள்ள வாயை திறந்து சொல்ல முடியலை, பேச முடியலை. அவ்வளவு பதட்டம், அச்சம். ஆன்ம லாபத்துக்காக கேட்டேனே, இதில் என்ன தவறு அப்படின்னோடனே அந்த திருவுருவம் கேட்டதா, ஆன்ம லாபத்தை பழனி தரப்போதான் நான் தரப்போகிறேனான்னு கேட்டதான். ஆன்ம லாபத்தை நாம் கேட்டு பெறுவதில்லை, இறைவன் நினச்சாதான் கிடைக்கும் வீடு பேரு. நாம் போடுற திட்டம்லாம் கிடையாது. உடனடியாக அந்த திருவுருவம் சொன்னதான், என்ன சொன்னதான், பழனிக்கு வரமாட்டேன்னு சொல்லு, பழனிக்கு வரமாட்டேன்னு சொல்லு, பழனிக்கு வரமாட்டேன்னு சொல்லு. இவர் அப்பவும் வாயை திறக்க முடியல, மனசுக்குள்ளே வரமாட்டேன்னு சொன்னார். பாம்பன் சுவாமிகள் சமாதி நிலையை அடைகின்ற வரைக்கும் பழனிப்படி அவர் மிதிக்கவே இல்லை. இதான் உண்மை, சத்தியம். பலமுறை உத்தரவு கேட்டார். சூடேன் இந்நடியை அன்றி துதித்து நானதையும் பாடேன், வாடா விண்மலரே என்னை வாவென்றே அழையாய், சேடார் தென்பழனி திருக்கோவில் அமர்ந்தாயேன்னு எத்தனையோ முறை நான் அழைக்க மாட்டியாப்பா, பழனி ஆண்டவான்னு கேட்டார். உத்தரவு வரவே இல்லை. நம்மளாம் நினைக்கிறோம்ல, ஏன் முருகப்பெருமான் அப்பப்போ கேட்க மாட்டான்னு. அவர் புண்ணியம் செஞ்சார், அப்பப்போ வினையை கழிச்சு விட்டுட்டான், சமாதி நிலையை அடைஞ்சிட்டாரு. நாம் புண்ணியமாக செஞ்சுருக்கோம். அப்பப்போ தண்டிக்கணும்னா கூட புண்ணியம் செஞ்சுருக்கணும், சும்மா கிடையாது. அவங்களுக்கெல்லாம் வினை கழியணும், வினை கழிஞ்சாதான் வீடு பேரை அடைய முடியும். அதனால் முருகப்பெருமான் அந்த வினைக்கு, அந்த சிறு பொய்க்கு உடனடியாக ஒரு தண்டனையை கொடுத்து தன்னுடைய தன்னடி கீழே வைத்து கொண்டார். அவன் தான் ஞானாசிரியன். பிள்ளைகளை தட்டி கொடுக்கறது மட்டும் வேலை கிடையாது. அதனால தான் அந்த காலத்தில் சொல்லுவாங்க பாருங்கள், மாதா பிதா குரு தெய்வம் வாங்க. எல்லாத்துக்கும் முதல் குரு யார்? தாய் தான். தாய் சொல்லி தர்றதான் முதல் குரு. தாய் சொல்லித்தான் யாரை தெரியுது, நமக்கு தகப்பனை தெரியுது. தகப்பன் யாரை அடையாளம் காட்டுவார்? குருவை. குரு யாரை காட்டணும்? நல்ல குருவாக இருந்தால் ஆண்டவனை காட்டணும். அதனால தான் முதல் குரு யார்? முதல் குரு தாய் தான். அதனால தான் பெரியவர்கள் சொன்னாங்க, தாய் வெறும் உணவை மட்டும் தரலை. குழந்தைக்கு வயிற்றில் இருக்கும் பொழுது, இன்றைக்கி நிறைய பெண்கள், நேற்று கூட ஒரு பெண் கேட்டாங்க, அம்மா என்ன பாடணும்னு நான் சொன்னேன். ஆனால் குழந்தைய வயிற்றில் சுமக்கக்கூடிய பெண்கள் என்ன செய்யணும்? நல்லதை நினைக்கணும், நல்லதை கேட்கணும், நல்ல வீர கதைகளை படிக்கணும், நல்ல ஆன்மீக பாடல்கள் எல்லாம் படிக்கணும். அப்படி படித்தாதான் குழந்தை எப்படி கிடைக்கும்? நல்ல குழந்தையா கிடைக்கும், நல்ல தெய்வீகமாக இருக்கும். நாம் வயிற்றுக்குள்ளே வச்சுக்கிட்டு வெட்டு குத்து பேயும் பிசாசும்
வயிற்றுக்குள்ளே குழந்தைய வச்சுக்கிட்டு வெறும் குட்டி சாத்தானா பார்த்துக்கிட்டே இருந்தால் பிறக்கிறதும் குட்டி சாத்தானா தானே பிறக்கும். யோசிச்சு பாருங்க. அதனால தான் சொன்னாங்க நம்ம பெரியவர்கள், விளையாட்டு கிடையாது, சிரிக்கிறதுக்காக சொல்லலை. இப்போ சூரனை மாயையும் காசிபரும் சேர்ந்து சூரனை உற்பத்தி செய்யும் பொழுது பாருங்கள், முதல் ஜாமத்தில் மனிதர்களாக சேர்ந்தார்கள், மனித ரூபம் கொண்ட சூரன். ரெண்டாவது ஜாமத்தில் 2 பேரும் எப்படி சேர்ந்தார்கள்? யானை போல உருகொண்டார்கள். யானை வந்துச்சு தாரகாசுரன். மூணாவது எப்படி உருகொண்டார்களாம்? சிங்கம் போல 2 பேரும் உருகொண்டார்கள், சிங்கமுகாசுரன். நாலாவது ஆடு போல 2 பேரும் சேர்ந்தார்கள், கஜமுகி, அசமுகி. அதுதான் பெரியவர்கள். புராணம்ங்கிறது சும்மா கதை கிடையாது. அதனால தான் அந்த காலத்துலலாம் நல்ல சிந்தனையோடு இருங்க, நல்லதை கேளுங்க, நல்லதை பேசுங்க, நல்ல மனநிலையோடு போங்கன்னு நம்ம பெரியவர்கள் சொன்னது. அதனால தான் நல்ல குழந்தை, ஒரு குழந்தை ஒரு குடும்பத்துக்கு காவலனாக இருக்கிறதும் காலனாக மாறுறதும் யார் கையில் இருக்குது? தாய் கையில் தான் இருக்குது. இன்றைக்கி அதெல்லாம் பெரிய என்னங்க, எதுக்கெடுத்தாலும் தாய்ங்கிறீங்க, எதுக்கெடுத்தாலும் தாய்ங்கிறீங்க, தகப்பனுக்கு ஒரு வேலையும் இல்லையா? இன்றைக்கெல்லாம் பெண்கள் கேட்குறாங்க, எல்லாம் எங்கள் மேலேயே சுமத்துறீங்க. சுமத்துறது இல்லைங்க, இது பெரிய கடமை. இதை யாராலையும், பெண்ணை தவிர யாராலும் செய்ய முடியாது. அந்த காலத்தில் பெண்ணுக்கு தந்த மதிப்பை விடவா இன்னைக்கு தர்றாங்க? நினச்சி பாருங்களேன். சக்தியின் வடிவம் பெண். அதனால தான் சக்தியை பிறந்த சிவனே நம்ம வீட்டில் சொல்லுவோம் பாருங்க, நானே சும்மா கிடக்கிறேன். சாஞ்சிக்கிட்டு இருக்கும்போது சொல்லுவாங்க பெரியவர்கள் சொல்லுவாங்க, நானே செவனேன்னு கிடக்கிறேன், என்கிட்ட எதுக்கு நீ வந்து மல்லு கட்டிக்கிட்டு இருக்க? கிராமத்துலலாம் சொல்லுவாங்க. அப்படி செவனேன்னு கிடக்கிறதுனா என்ன பொருளாம்? சும்மா இருக்கிறோன்னு பொருளாம். ஏன் செவனேன்னு பேர் வந்தது? சிவபெருமான் அந்த சனாகதி முனிவர்களுக்கு, சனகர், சனந்தனர், சனற்குமாரர், சனாதனருக்கு மோன நிலையை காட்டுறதுக்காக மௌனத்தில் உட்கார்ந்தாரு பாருங்க. எதனால் உட்கார்ந்தாரு? சக்தியை பிரிந்தா சிவனாலேயே என்ன செய்ய முடியாது? செயல்பட முடியாதான். யோக நிலை தானா. அதனால தான் நம்ம பெரியவர்கள் இந்த இடபாகத்தை யாருக்கு கொடுத்தாங்க? பெண்களுக்கு கொடுத்தாங்க. பெண்கள் நினைச்சா மட்டும்தான். அதனால தான் பெரியவர்கள் சொன்னாங்க, மாலினால் இருவரும் மருவி மாசிலா பாலனை பயந்த பின் 2 பேரும் சேர்றோம், இறைவன் அருளால் குழந்தை பிறக்குது. பிறக்கிற குழந்தை மாசில்லாமல் தான் இருக்கு. ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம்? அந்த குழந்தை கஷ்டப்படக்கூடாதுன்னு நல்ல புஷ்டியாக வளர்க்கணும்னு நினைக்கிறோம், கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறோம், பெரிய காலேஜில் படிக்க வைக்கணும்னு நினைக்கிறோம், சொத்து சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் ஒழுக்கத்தை கொடுக்கணுங்கிறத மறந்துடுறோம். ஒழுக்கம் இல்லைன்னா என்ன செய்ய முடியும்? அதான் பெரியவர்கள் சொன்னாங்க, மாலினால் இருவரும் மருவி மாசிலா பாலனை பயந்த பின் படிப்பிக்காமலே காலனாய் செல்வனாய் வளர்த்தல் தமக்கொரு. நீ காவலனை தேடல, காலனை வளர்க்கின்ற காட்சி போலுமால். இன்னைக்கு முருகப்பெருமான் நமக்கு கொடுத்த உபதேசம் அதுதான். குழந்தை வேணும் வேணும்னு கேட்கறது முக்கியம் இல்லை, கொடுத்த குழந்தைய நல்ல அறிவான குழந்தையா வளர்க்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? தாய்க்கு தான் முதல்ல இருக்குது, அதுக்கப்புறம் தகப்பனுக்கும் இருக்குது. அதில் மாற்றம்லாம் இல்லை. ஏன்னா தாய் சொல்கிறது தான் பிள்ளைகள் உள்வாங்கும். அதனால தான் உணவை மட்டுமல்ல உணர்வையும் பிள்ளைகள் தருகிறார்கள், தாய் தருகிறா அப்படின்னு சொன்னேன். எனவே இன்றைய தினம் நாமெல்லாம் கேட்க போகிறது இறைவன்ட்டு அதை தான் கேட்க போகிறோம். என்ன செய்யணும்? நீயே குருவாக வந்து என்னை வழிநடத்த வேண்டும். எப்படி அன்னகிரி சுவாமிகளினுடைய குற்றங்களையெல்லாம் மறந்து, குறைகளையெல்லாம் களைந்து, உன்னுடைய கருணை பார்வையால் அவரை ஆட்கொண்டு அரவணைத்தாயோ, உன் அடிக்கீழே வைத்தாயோ, அதுபோல் உன் அடிக்கீழ் நீ எப்போ வேணாலும் வச்சுக்கப்பா, ஆனால் உன்னுடைய கருணையை மட்டும் என் மீது திருப்பு. இனி நான் நடக்கக்கூடிய அந்த எதிர்காலம் எல்லா நேரத்திலும், இனி நான் செயல்படக்கூடிய எல்லா காலங்களிலும், முடிவெடுக்கக்கூடிய எல்லா முடிவுகளிலும் உன்னுடைய தலையீடு இருக்கணும். பெருமான்கிட்ட கேளுங்க. அப்படி முருகப்பெருமான்கிட்ட வேண்டி, என் கூட இருந்து நான் என்ன செய்யணும்னு நீ சொல்லுப்பா அப்படின்னு சொன்னால் போதும், அவன் உங்களுக்காக முடிவெடுத்து உங்களை ஒரு நல்ல நிலையிலே எங்கே வைக்கணுங்கிறது முருகப்பெருமானுக்கு தெரியும். எனவே அவனுடைய திருவடியை சேருவோம். அவனையே குருவாக நாம் என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். எனவே குருவே சரணம் 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 என்று சொல்லி முருகப்பெருமானினுடைய திருவடிகளை சரணடைவோம் என்று சொல்லி ஒரு மந்திரம் சொல்லிடுவோம். குருவாய் வருவாய், அருள்வாய் குகனே அப்படின்னு முருகப்பெருமான்கிட்ட சொல்லி, விழிக்கு துணை திருமண் மலர்பாதங்கள், மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகாவென்னும் நாமங்கள்,
முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோளும் பயந்த தனி. இனி பயப்படுறீங்களா? கவலையே படாதீங்க, முருகப்பெருமான் குருவாக வந்து உங்களை வழி நடத்துவான். பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே என்று சொல்லி இதுவரைக்கும் பொறுமை காத்து கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றியை சொல்லி, அனைவருக்கும் உபயதாரர் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு. திருச்சிற்றம்பலம். சிவசதம்பரம். உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும். 9443554244